வணக்கம் டிபிகே டாக்ஸ். கோட் திரைப்படம் இப்போது தளபதி விஜய் நடிப்பில் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாயிட்டு வருது. இந்த திரைப்படத்தில் ஒன் ஆஃப் த லீட் ரோலில் மீனாட்சி அவங்க நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மீனாட்சி அவங்க 1997ஆம் ஆண்டு ஹரியானா மாநிலம் பஞ்ச்குலான்ற ஊரில் பிறந்திருக்காங்க. மீனாட்சி அவங்களோட அப்பா பிஆர் சௌத்ரி அவங்க இந்தியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க தன்னோட பள்ளி படிப்பை சண்டிகரில் இருக்க செயின்ட் சோல்ஜர் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே விளையாட்டில் அதிக ஆர்வம் கொண்ட மீனாட்சி அவங்க பேட்மிண்டன், ஸ்விம்மிங்லலாம் ஸ்டேட் லெவலில் இவங்க விளையாண்டுருக்காங்க. இதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை நேஷ்னல் டென்டல் காலேஜில் படித்து இவங்க டென்டல் டாக்டராகவும் ஆயிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போது இவங்க என்ன தான் டென்டல் டாக்டராக இருந்தாலும் இவங்களுக்கு மாடலிங் மேலே தான் அதிக ஆர்வம் இருந்திருக்கு. 2010ஆம் ஆண்டு மிஸ் ஐஎம்ஏன்ற பட்டத்தை முதன் முறையாக இவங்க பெற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்களுக்கு 2018ஆம் ஆண்டு எஃபிபி கேம்பஸ் பிரின்சஸ்ன்ற விருதும் கிடச்சிருக்கு. ஃபெமினா மிஸ் இந்தியா ஹரியானா 2018, ஃபெமினா மிஸ் இந்தியா, இப்படி பல மிஸ் இந்தியா பட்டங்களும் இவங்க பெற்றிருக்காங்க. மிஸ் கிராண்ட் இன்டர்நேஷ்னல் 2018 இவங்க செகண்ட் க்ரௌண்டாக மாறியிருக்காங்க. இந்தளவுக்கு ஒரு பிரபலமான மாடலாக இவங்க வலம் வந்திருக்காங்க. அப்போ தான் 2019ஆம் ஆண்டு இவங்களுக்கு சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கிது. ஹிந்தியில் அப்ஸ்டார்ட்ஸ்ன்ற படம் மூலயமா முதன் முறையாக அறிமுகமாகறாங்க. இதை தொடர்ந்து இவங்களுக்கு தெலுங்கில் பல பட வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. கில்லாடி, ஹிட் படங்கள்லாம் தெலுங்கில் இவங்க நடித்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படங்கள். தமிழில் பொறுத்த வரைக்கும் 2023ஆம் ஆண்டு கொலைன்ற திரைப்படத்து மூலயமா தான் இவங்க அறிமுகம் வராங்க. அதுக்கப்புறம் 2024ஆம் ஆண்டு சிங்கப்பூர் சலூன் படத்தில் இவங்க ஆர்ஜே பாலாஜி அவங்களோட நடிச்சிருப்பாங்க. இந்த நிலையில் இப்போது இவங்களுக்கு கோட் திரைப்படத்தில் ஸ்ரீநிதின்ற கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிருக்கு. தொடர்ந்து இவங்க தமிழ் திரைப்படங்களில் நடிப்பாங்கன்னு நாம் முழுசாக நம்பலாம். கோட் திரைப்படம் நீங்கள் பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எவ்வளோ அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.